எலெக்ஷன் யார் ஜெயிப்பாவா? நாடு எந்த அளவு போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. வருத்தமா ஜெயிச்சு என்ன செஞ்சான்? அவன் ஏசியில படுக்கிறதுக்கோசரம் எங்களை வெயில போட்டு சாவடிக்கிறான். விஜய் தான் வருமா? படுத்துக்கிட்டே ஜெயிச்சானே. எம்ஜிஆர் அது மாதிரி படுத்து உட்காந்துட்டு ஜெயிப்பா. ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி. ஏன்னா போட்டி நிறைய இருக்கிறதுனால எங்க ஐயா நாங்க ஆப்ல இருந்தே ஐயா கலைஞர் ஐயாவுக்கு போட்டுட்டு வரோம். அதே மாதிரி லெட்டின் பாத்ரூம் பிரச்சனை கோவில் நிர்வாகம் சரியா செய்யல, நகராட்சியும் செய்யல. ஸ்ரீரங்கம் எப்பவுமே அதிமுக கோட்டை தான். எனக்கு செய்ய வேண்டியதுன்னா என்ன சார், எங்க இதுல தண்ணி பிரச்சனை அதிகம் சார். படத்துல அடிக்கிற கொஞ்சம் வருஷம் அவராச்சும் நல்லா பண்ணுவாரு. 58 வயசுல எல்லாரையும் பார்த்தாச்சு. இனிமே வர்றவருக்கு இளையதுக்கு அவர் வந்தா ஒரு நல்ல ஒரு செய்வாருன்னு எதிர்பார்க்கோம். ஆனா யாராலையுமே இந்த எலெக்ஷன் ஜட்ஜ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கு. இருந்தா இதுல என்ன பயம் இல்ல எங்களுக்கு. இன்னும் சாக்கடை இதெல்லாம் கிளியர் பண்ணல. ஆக்சுவலா ரோட்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்டில் ரெடி பண்ணணும். ஆக்சுவலா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கு நிறைய. உட்கார இடமும் கொடுக்கல. இப்பதான் கேட்டாங்க, சொல்லிட்டு வந்தேன். ஓட்டு இருக்கு அவங்களுக்கு, ஓட்டு இருக்கு. இந்த வாட்டி பொண்ணு நான் தலைவர் போடணும்னு தான் ஆசைப்படுறேன். காலங்காம எங்க வீட்டுல தான் ஏடிஎம்கேலாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. கலைஞர் தான் மக்களுக்கு உதவி செய்யறாரு. நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா The Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. இன்னைக்கு திருச்சி மாவட்ட கள நிலவரத்தை தான் பார்க்க போறோம். மொத்தம் திருச்சி மாவட்டத்துல 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், லால்குடி, அந்த 9 சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை இந்த மண்ணில இருந்து பாத்திரலாம் வாங்க. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 2,83,000. இதுல ஆண் வாக்காளர்கள் 1,37,000, பெண் வாக்காளர்கள் 1,46,000. டிஎம்கே தான், திமுக தான் இந்த தரம் ஜெயிக்கும். போன தரம் ஜெயிக்கிறது அன்னைக்கு கூட ஜெயிக்காரு. பட் இந்த தரம் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்ததே எங்களுக்கு பெரிய ரிலீஃப். இன்னும் ரோட்லாம் இன்னும் கொஞ்சம் கன்ஜெக்டடா தான் இருக்கு. அதெல்லாம் சரியா பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ணா நல்லா இருக்கும். தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? பர்சனலா திமுக தான் முன்னாடி இருக்க மாதிரி தெரியுது. அவங்களாம் முன்னாடி நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கும் அவங்களுக்கு தான் மரியாதைன்னா அவங்கள்ட்ட தான் ஒரு இது. அதாவது பிளாட்ஃபார்ம்ட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க, வெப்பமயமாகுது, அதெல்லாம் குறைக்கணும். கார் பார்க்கிங் ஸ்ரீரங்கத்தில் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு சரியா இல்லை, கோவில் நிர்வாகம் செய்யலை. அதே மாதிரி லெட்டின் பாத்ரூம் பிரச்சனை கோவில் நிர்வாகம் சரியா செய்யலை, நகராட்சியும் செய்யலை. ஸ்ரீரங்கம் எப்பவுமே அதிமுக கோட்டை தான். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் நிலத்தை வாங்க வச்சிருக்கிற வீட்டை விற்கவும் முடியல, வாங்க முடியல. இதே மாரி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இங்கே அடிப்படை தேவைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்ன அடிப்படை தேவைன்னா, வெளியூர்லேருந்து வர்ற பக்தர்கள் அவங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லை. அதே மாதிரி கழிப்பிட வசதியும் கிடையாது. போக்குவரத்து நெருக்கடி நிறையா இருக்குது. அது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி தான் பலமாக இருக்குது. நிறைய அடிமனை பிரச்சனைலாம் தீராமல் இருக்குது. உள்ளே இந்த கோயிலிடம்னு சொல்லிட்டு இல்லாத இடத்தெல்லாம் கோயிலிடம்ன்றாங்க சார். இந்த பிரச்சனை தீர்த்தாங்க சார். ஸ்ரீரங்கத்தில் வாய்ப்பு இருக்குது. விஜய்ன்றாங்க சார், அதுவும் சொல்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்த தடவை வெற்றி வகை சூடும். தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தான். ஸ்ரீரங்கத்துல ஏடிஎம்கே ஜெயிக்கும். எப்போதுமே ஏடிஎம்கே ஜெயிக்கும். டிஎம்கே ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் தான் வருவாரு. ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி. ஏன்னா போட்டி நிறைய இருக்கிறதுனால யார் ஜெயிப்பாங்கிறது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை பிஜேபி அலைன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதி ஏடிஎம்கே தான். இந்த தொகுதி எப்போதுமே அம்மா தொகுதி. டிவிக்கே தான் நமக்கு போட்டா விஜய்க்கு தான் போடணும்னு ஆசைப்படுறேன். எனக்கெல்லாம் எதுவும் சரியா கிடையாது, இருக்க இடம் கிடையாது, வீடு வாசல் கிடையாது. நான் படுத்து இருக்கேன். இந்த வாட்டி பொண்ணு நான் தலைவர் போடணும்னு தான் ஆசைப்படுறேன். இங்க மொத்தம் 17 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதுல 9 முறை அதிமுகவும், 4 முறை காங்கிரஸும், 1 முறை கம்யூனிஸ்டும், வெறும் 2 முறை மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்கு. திமுக ஜெயிச்ச ஆண்டுகள்னு பாக்குறப்ப 96, 2021. இப்ப இங்க இந்த ஸ்ரீரங்கத்துல பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி மக்கள் லேண்டு பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, பேருந்து வசதி பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. நம்ம மக்கள்கிட்ட கேட்கிறப்ப ஜெயலலிதா 2011 ஜெயிச்ச தொகுதிங்கிறதுனால என்னன்னு தெரியல, நிறைய பேர் அதிமுகவும் சொன்னாங்க, ஜெயலலிதாங்கிற பேரையும் குறிப்பிட்டிருந்தாங்க.
சில பேர் டிவிக்கே சொல்ற நம்மளாம் வந்து கேட்க முடிஞ்சது. கொஞ்சம் டஃப்பா இருக்கும் போல தெரியுது இந்த தொகுதி. திருச்சி மேற்கை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ கே நேரு தான் நகராட்சித்துறை அமைச்சராக இருக்காரு. இந்த திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப 2,35,000, ஆண் வாக்காளர்கள் 1,13,000, பெண் வாக்காளர்கள் 1,22,000. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இந்த தொகுதியோடைய ரொம்ப ஹைலைட்ஸ்ன்னு பார்க்குறப்ப கலெக்டர் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷனு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் விஜய் வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் யாரும் தெரியலையே, பார்ப்போம். முன்னாடி இருக்க கட்சி இரண்டுமே தவறுகள் நிறைய செஞ்சிருக்காங்க. அனலைஸ் பார்த்தா பாதி தான் வரும். ஃபர்ஸ்ட் வர்றது எடப்பாடி வருவாரு, செகண்ட் வர்றது விஜய் வருவாரு, மூணாவது வர்றது ஸ்டாலின் வருவார். எங்க ஐயா வந்து நாங்க ஆப்ல இருந்து ஐயா கலைஞர் ஐயாவுக்கு போட்டுட்டு வரோம். அதை மறக்க முடியாது. நல்லபடியா செய்யறாரு, மக்களுக்கு செய்யறாரு, உதவி செய்யறாரு. மேற்குல அவசியம் வந்து கண்டிப்பா நேருக்கு சீட்டு கொடுத்தா கண்டிப்பா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் யார் வருவா? அவர் தான் மு க ஸ்டாலின் அமைச்சர் திரும்ப வர்றதுக்கான அதிகம். ஏன்னா அவர் பெண்களுக்கும் அதிகமாக நிறையா செஞ்சுருக்காரு. அதுமாதிரி குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது வருது. அதேமாரி பெண்களுக்கு என்ன ஒரு முன்னுரிமை ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ அதை அடிப்படையாக நல்லபடியாக செஞ்சுட்ருக்காரு. அவர் திரும்ப முதலமைச்சராகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி. விஜய் தான் வருவார். தலைமுறைக்கு பிச்சை எடுக்க விட்றேன். இனிமேல் அவன் ஜெயித்தானே பிச்சை எடுக்க விட்றாரு. திருப்பசனை விட்றேன்னு சொல்லிப்படி எல்லா சேனலில் ரோட்டில் நிற்கிறேன். நான் வருத்தமாக ஜெயிச்சு என்னது செஞ்சேன். அவன் ஏசியில் படுக்கிறதுக்கோசரம் எங்களை வெயில பட்டு சாவடிக்கிறான். விஜய் தான் வருவான். படுத்துக்கிட்டே ஜெயிச்சானே. எம்ஜிஆர் அது மாதிரி படுத்து உட்காந்துட்டு ஜெயிப்பா ஓட்டுறான். மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன சார், எங்க இதில் வந்து தண்ணி பிரச்சனை அதிகம் சார். தண்ணியே இருக்காது. கரண்ட் வேற அடிக்கடி போயிட்டே இருக்கு. ஆதரவு யாருக்கு? தமிழ்நாட்டில் யார் வருவா? தமிழ்நாட்டில் யார் வருவா? விஜய் வரலாம். எங்க ஆதரவு கலைஞர் தான். ஸ்டாலின் வந்தா பரவாயில்ல. 1000 பணம் வாங்குறீங்களா? இல்ல வாங்குறோம், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் இன்னும் நிறைய வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். விஜய் தான் வருவாருன்றது எல்லாமே கன்ஃபார்மா இருக்குது. எப்படி என்னன்றது சொல்ல முடியாது. 2 முறை திமுக ஜெயிச்சிருக்கு, 1 முறை அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கு. இந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. திருப்பி திமுகவே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி டிவிகேவும் நிறைய பேர் சொன்னாங்க, கேட்க முடிஞ்சது. அதிமுகவும் சொன்னாங்க. கொஞ்சம் டிஎம்கே லீட்ல இருக்க மாதிரி தெரியுது. திருவெரும்பூர் தொகுதியில நின்றுகிட்டு இருக்கோம். திருவெரும்பூர் தொகுதியில இப்ப சிட்டிங் எம்எல்ஏ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு. இங்க மொத்தம் வாக்காளரோட எண்ணிக்கை பாக்குறப்ப 2,56,000, ஆண் வாக்காளர்கள் 1,24,000, பெண் வாக்காளர்கள் 1,31,000. இந்த தொகுதியில ஹைலைட்ஸ் பாக்குறப்ப இங்கதான் வந்து பெல் அமைஞ்சிருக்கு, ஐஐஎம், அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்காரு? அவருக்கு என்னங்க வராரு, கேட்கிறாரு, போறாரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. வந்தாரு எல்லாத்தையும் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போய் தான் இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருக்கு. இல்லாட்டி முதல்ல ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு. இப்போ வந்தாரு, கேட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அவருக்கு வாய்ப்பு இருக்கா அந்த தொகுதியில? ஓரளவுக்கு இருக்கு. எம்எல்ஏ மகேஷ் தான் வருவாப்புல. எங்க தொகுதியில வந்து மகேஷ் செஞ்சிருக்காரு. நம்மளுக்கு டிஎம்கே வலுவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் டிவிகேக்கும் இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்கு. ஏடிஎம்கேவும் அவங்களுடைய ஸ்டெப் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அதனால் யாராலையுமே இந்த எலெக்ஷனை ஜட்ஜ் பண்ண முடியாத நிலைமையில தான். திருவெரும்பூர்ல யார் ஜெயிப்பா? திருவெரும்பூர்ல ஆல்மோஸ்ட் டிஎம்கே. கட்சி படத்தில் அடிக்கிற கொஞ்சம் வருஷமே அவராச்சும் நல்லது பண்ணுவாரு. இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா? விஜய் தான். கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பார். இல்ல தெரியல ப்ரோ. நானா டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். டிவிகே நான் நினைக்கிறேன் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் தான் ஜெயிப்பார். 58 வயசுல எல்லாரையும் பார்த்தாச்சு. இனிமே வர்றவருக்கு இளையருக்கு வந்து அவர் வந்தா ஒரு நல்ல ஒரு செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். கரண்ட் அவர் வந்து சிட்டிங் மினிஸ்டரா இருக்காரு அன்பில் மகேஷ். அவர் இருந்தாலும் மக்களுக்கு செய்யணும்ல. மக்கள் எதிர்பார்ப்பு வந்து யாரு லஞ்சம் இல்லாததை யாரு நல்லா இது பண்றாங்களோ அவங்கள தானே எதிர்பார்க்கறாங்க. எலெக்ஷன் யார் ஜெயிப்பாவா? நாடு எந்த அளவு போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. என்னைக்கும் ஸ்டாலின் தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஜெயிக்கும். பொதுவாக இந்த மக்கள்கிட்ட வந்து பேசுறப்ப இந்த டிராபிக்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து சொல்றாங்க. சாலை வசதி சரியா இல்லை, சாக்கடை வசதி சரியா அமைக்கலங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டா வந்து சொல்றாங்க. நிறைய பேர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுகன்னு சொல்ல கேட்க முடிஞ்சது. நிறைய பேர் டிவிகேன்னு சொல்றாங்க. அதிமுகவிலையும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. கொங்கு நாட்டோடைய ஒரு பகுதி தான் துறையூர். துறையூர்ல வந்து பிரதானமான தொழில்னு பார்க்குறப்ப விவசாயம் தான். இங்க மொத்த வாக்காளர்னு பார்க்குறப்ப 2,09,000 பேர். அதுல ஆண் வாக்காளர்கள் 1,01,000, பெண் வாக்காளர்கள்
1,07,000 பேர் இருக்காங்க. இல்லை நம்ம டிவிக்கே தான் வரும்னு எதிர்பார்க்கல. சில்ட்ரன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, அந்த டிவிக்கே தான் வரது வாய்ப்பு. திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். ஸ்டாலின் டிஎம்கே தான் வரும். 1000 பணம்ங்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம், அது சுச்சுவேஷன் சொல்றேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தான். உதயசூரியன் தான். இதுல என்ன பயம் இல்ல எங்களுக்கு, உதயசூரியன் தான் வரும். இன்னும் வந்து சாக்கடை இதெல்லாம் கிளியர் பண்ணல. ஆக்சுவலா வந்து ரோட்ஸ்லாம் இன்னும் வந்து ஸ்டில் ரெடி பண்ணணும். ஆக்சுவலா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கு நிறைய. அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஈவன் ஐ திங்க் டிஎம்கே தான் எட்ஜ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறப்ப திமுக நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அதிமுக சொன்னாங்க, டிவிகே கூட சொன்னாங்க. ஆனா கடன் நிலவரத்தை பாக்குறப்ப டிவிக்கு கொஞ்சம் டாமினண்டா இருக்க மாதிரி தெரியுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.